அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம நேற்று கொடுத்ததில் பிசி அப்படிங்கிறதுல 330 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கணிப்பு எடுத்திருந்தோம். சைபர் 49 அப்படிங்கிற மாதிரி கணிப்பு எடுத்திருந்தோம். இதில் இன்றைக்கி எந்த மாதிரி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக முடிச்சிடும். இன்றைக்கி ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது, அதனால் வேலைகளும் இருக்கிறதுனால இப்போ ஷார்ட்டாக சிம்பிளாக நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா 4690. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதில் எது டி போர்டு எது ஏ போர்டு அப்படிங்கிற மாதிரி என்ன ஏதுங்கிறது தெளிவாக நான் இன்றைக்கி சொல்லிடுறேன், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த மூணையும் நம்ம நோட் பண்ணிக்குவோம். இதில் பார்த்திங்கன்னா 4க்கு 6, 6க்கு 9, 9க்கு 0 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இது ஏ போர்டு நீங்கள் கணக்கு பண்ணிக்கிங்க. அந்த பேட்டர்னில் தான் நேற்று எனக்கு வந்துச்சு. இது ஏ, இது பி, இது சி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏபிசியில் நம்மளுக்கு 4க்கு 6, 6க்கு 9, 9க்கு 0 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன வர மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 0க்கு 3, 3க்கு 1, 1க்கு 3, 0313 அப்படிங்கிற மாதிரி வருது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பி போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பி போர்டில் 0. ஓகே, பி போர்டில் 0. அடுத்தது பார்த்திங்கன்னா சி போர்டில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1க்கு 5, 5க்கு 4, 4க்கு 2 அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது அந்த 4க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம டோட்டலாக எடுக்கிற கணிப்பு ஒரு எண்ணில் 405 பாக்ஸ் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்புகளை இன்றைக்கி பார்க்கலாம். சரியா, 405. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0க்கு 4, 5க்கு 4 அப்படிங்கிற மாதிரி 44 அப்படி சொல்லிட்டு நம்ம பிசியில் ஒரு எண்ணாக பார்க்குறோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இதில் 4 அப்படிங்கிற ஒரு கணிப்புகளாக பார்க்குறோம். மற்றபடி இந்த பேட்டர்ன் இதில் எப்படி இருக்குது, அதாவது 230 ரிசல்ட்டு 2க்கு 4, 3க்கு 0, 0க்கு 5, அப்போ 405 பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கணிப்பு கிடைக்கிது. 405 இதில் பாக்ஸு. பிசியை பொறுத்த வரைக்கும் 44, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4. இவ்வளோ தான் நம்ம இன்றைக்குரிய கணிப்புகளில் எழுதுறது. மற்றபடி 30 அப்படிங்கிற போது பேர் ஆகுதா, எங்கேயாச்சும் ஒரு பேர் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 30க்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 64 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. 1 அதாவது 64, 51 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த சார்ட்லேயே என்னென்னலாம் இருக்குங்கிறத ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஏன்னா இதுலேருந்து ஒரு சில நாட்கள் வரும். சரியா, கடைசியாக வந்த இந்த 36 கிடையாது, கடைசியாக வந்த இந்த 57 தான் நினைக்கிறேன். நான் கூட எழுதி வச்சுருந்தேன் 57 அப்படிங்கிறது. ஆமாம், இந்த 57 இந்த சார்ட்டில் இருக்க பேட்டர்ன்லேருந்து வந்த எண்ணு தான். அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாறி வரும். அதனால் நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ண வச்சுக்கோங்க. ஸோ இங்கே 30 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே என்ன பேர் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 கிடைக்கிது. ஜஸ்ட் அதை கொஞ்சம் நோட் பண்ணி வைப்போம். 64, 51. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 30 அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்குது, மேலேயும் கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 30 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு இந்த இடத்துல பேராக கிடைக்கிறதுல 76, 58, 76, 58. சரி, அங்கே வர பேர் மொத்தம் இதுலேருந்து ஒரு 5 செட்டு நம்மளுக்கு இதில் கிடைக்கிது. இதில் வேறு என்ன இங்கே பேர் ஆகுது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். அடுத்தது இங்கே 03 அப்படிங்கிற இங்கே ஒரு பேர் இருக்குது. இந்த 03 பேருக்கு இங்கே 56, 26 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிது. 56, 26. நான் ஏன் இதெல்லாம் நோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்த 05, 44 அப்படிங்கும்போது இதில் ஏதாச்சும் நம்மளுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்க தான். ஓகேவா, இதில் எது அதிகமாக வர்ற ரிப்பீட்டடான நம்பர் இருக்கோ அது ஓரளவுக்கு பிசியில் சப்போர்ட்டாக நம்மளுக்கு வரலாம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 30. அடுத்தது இந்த இடத்துல 30க்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 30 இருக்குது. இதை நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரில, பாருங்கள். இந்த இடத்துல 2 30 இருக்குது. இங்கே 30க்கு 49 இருக்குது. சரி, அந்த 49 நோட் பண்ணுவோம். 49. இங்கே 30க்கு 07 இருக்குது. 07. இங்கே 30க்கு 84 இருக்குது. 84. ஸோ இதுலேருந்து மொத்தம் 10 செட்டு நம்மளுக்கு இங்கே கிடைக்கிது. அது என்ன கிடைக்கிதுங்கிறத உங்களுக்கு நான் அப்புறம் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு என்ன 30, 23, அதாவது
ரிசல்ட்டு நேற்று நம்மளுக்கு 230, இங்கே 220, 2க்கு 5 5, 2க்கு 1, 3க்கு 2, 0க்கு 8. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கிறது 5 to 8ன்னு கிடைக்கிது. ஆனால் இது அப்படியே நம்மளுக்கு போர்டில் வராது. இருந்தாலும் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ பிசியில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, என்ன எடுத்துருக்கோம், இப்போ இதுலேருந்து என்ன கிடைச்சது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் பிசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 1 2 3 4 நாலு 8 செட்டு கிடைக்கிது. அது என்ன கிடைக்கிது அப்படின்னு இங்கே எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். 58 கிடைக்கிது, 64 கிடைக்கிது, 51, 76. அதே மாதிரி இங்கேயும் எழுதுகிற பிசி 76, 56, 26, 49, 07, 84. மொத்தம் இதில் ஒரு 4, இதில் ஒரு 4, 8 1 9 செட்டு கிடைக்கிது. இதில் அந்த 9 செட்லேயுமே ஒரு 3 எண்கள் தொடர்ச்சியாக ஒரு இதாக மேட்ச் ஆகுது. அது என்ன மேட்ச் ஆகுது அப்படின்றது பார்க்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 76, 26, 56 இது எல்லாமே அந்த 6 6 6ன்னு கண்டினியூட்டியில் முடியுது. 56, 26, 76. மற்ற எண்கள் எல்லாமே பேரில் இல்லை, அதாவது ஒரு செட்டாக இல்லை. இந்த இடத்துல 84 இருக்குது, அப்புறம் இங்கே 64 இருக்குது. ஆனால் இதுலேயே அதிகப்படியாக ரிப்பீட்டடெல்லாம் இருக்கிறது 56, 26, 76 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பிசியில் நம்ம எடுத்த கணிப்பு இது தான். ஓகேவா? இதை நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் கணிப்பில் பார்த்துக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது 16லேருந்து 96 வரைக்கும் ஒரு வருஷப்படி பார்த்தோன்னா பிசியில் இப்படி கூட இருக்கலாம் மேபிங்கிற மாதிரி சொல்கிறேன். பிசியில் 16 to 96, 16, 26, 36, 46, 56, 66, 76, 86, 96 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பார்க்கலாம் கணிப்புகளை. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம எடுத்த கணிப்பு. எனக்கு தெரிஞ்ச ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 0க்கு 4, அதாவது 2க்கு 4, 0க்கு 4, அதாவது 230 அப்படிங்கிற ரிசல்ட் இருக்கிறதுனால இந்த 2க்கு 4, இந்த 0க்கு 4ன்னு காமனாக இந்த 4ங்கிறது பவரில் வருது. அதனால் 4 ஆல்போர்டாக நம்ம எடுத்துருக்கோம். பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி பார்க்கலாம். 16லேருந்து 96 வரைக்கும் வரிசையாக எழுதிக்கிங்களேன். இவர் தான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆல்போர்டும் கொடுத்தாச்சு. நம்மளுக்கு இன்றைக்கி ஒரே ஒரு எண்ணு தான் போர்டில் 405 பாக்ஸ், இவ்வளோ தான். வேறு ஒன்றும் ரொம்ப ஸ்பெஷலாலாம் ரொம்ப ஒன்றும் இல்லை. இருக்கிற இந்த பேரில் என்னென்ன மாதிரிலாம் அந்த 330 அப்படிங்கிறது 230 ரிசல்ட்டுக்கு எப்படி பேர் ஆகிருக்கு, அதில் பிசியில் என்னென்ன எண்கள்லாம் கிடச்சிருக்கு, அதில் ரேண்டமான நம்பர் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற தகவலை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய நண்பர்கள் திரும்ப டெய்லி சொல்லிகிட்டு தான் இருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 4D கணிப்பு இன்றைக்கி 2 மணிக்கு போஸ்ட்டில் போட்டதுக்கப்புறம் என்ன கொடுத்தங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தனலட்சுமி எப்படி இருக்குங்கிறது தெரியும். எப்படி கணிப்புகள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் மெம்பர்ஷிப்பில் போஸ்ட்டில் இன்றைக்கி நான் போட்டுட்டு சொல்கிறேன். போஸ்ட்டில் போடாததுக்கு காரணம் இந்த ஒரு 15 நாட்களாக நிறைய கணிப்புகளில் நிறைய மிஸ் ஆனிச்சு. அதனால் போஸ்ட்டில் போடல. இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியாச்சு. பேக் டு த ஸ்டேஜ், வி ஆர் ஆன் த ஃபார்ம். திரும்ப அதை போட ஆரம்பிச்சிடும். அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸும் மெம்பர்ஸும் எல்லாமே வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டான டயத்தில் இன்னையிலேருந்து நம்மளுக்கு கணிப்புகள் வரும். இவ்வளோ நாள் கணிப்புகள் வராததுக்கும் என்னுடைய வருத்தங்களையும் உங்களுடைய கோபங்கள், உங்களுடைய கவலைகள் எல்லாமே எனக்கு தெரியுது. எல்லாத்தையும் சரி பண்ணுற மாதிரி திரும்ப நம்ம களத்தில் இறங்கி இன்னையிலேருந்து 2 மணிக்கு நம்ம போஸ்ட்டில் போட்டுரும். தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவு கொடுங்க. மறக்காமல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் ஜாயின் பண்ணி வச்சுங்க. இவ்வளோ தான் நம்ம விஷயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி.